வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து செப்டம்பர் 19ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்ப இந்த செப்டம்பர் 19ஆம் தேதி இந்த வாரத்தோட எண்ட் அப்படிங்கிறனால மார்க்கெட்டோட வாலடைலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 1. 2வது, இன்னையோட அனாலிசிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னையோட பிரைஸ் ஆக்ஷன் எப்படி நடந்திருக்கு. நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப அழகா நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப், ஒரு கன்சாலிடேஷன், ஒரு டவுன் சைட் புல் அண்ட் இந்த டவுன் சைட் புல் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, அந்த இடத்துல தான் வந்திருக்கு. அதாவது கேப் ஃபில்லிங் நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போ இன்னையோட பிரைஸ் ஆக்ஷன் இன்னையோட மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் ஹோல்டர்ஸ்க்கும் நமக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். புட் ஆப்ஷன் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். கடைசி எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து திருப்பியும் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். அப்போ 3மே இன்னைக்கு வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருந்திருக்கு, டவுன் சைட் புல், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட். அப்போ இந்த 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 பிரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப நல்லா பாசிட்டிவான பிரைஸ் ஆக்ஷன் தான். ஏன்னா, எல்லா டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கும் இன்னைக்கு வந்து நம்ம கரெக்ட்டான என்ட்ரி எடுத்திருந்தா ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இன்னையோட பிரைஸ் ஆக்ஷன டிஸ்கஸ் பண்ணிட்டு, நாளைக்கு வந்து மார்க்கெட் எது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் எந்த டைரக்ஷன்ல போனா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த நம்ம பிரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போதே, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவும், பிசிஆர் ரேஷியோவும் டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு நிஃப்டி 50ல தான் வச்சு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கிஃப்ட் நிஃப்டில. அண்ட் கிஃப்ட் நிஃப்டில நம்ம வந்து 50லேருந்து 70 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாரியே பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 100 பாயிண்ட்ஸ் ஓப்பனிங் இருந்திருக்கு. கேண்டிலோட பாட்டம் வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, 80 பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு. அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி கேப் அப் நடந்திருக்கு. இது வந்து ஷூர் 1. 2வது, இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண கேப் அப்க்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து 25,400 சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஆனா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25,400ல இருந்து மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. இத நம்ம கிளியரா பார்த்தோம். இப்ப நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் கேண்டில் என்ன சொல்லியிருந்திருக்கு நமக்கு, மார்க்கெட்ல கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாட்டம்ல தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க. அப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது, நமக்கு எல்லாமே ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆன மாரி தான் நமக்கு ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷன்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு டாஜி, அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இதுவரைக்கும் மேல ஏறியிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம லாங் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது, ஒரு இன்சைட் கேண்டிலா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ள தான் என்டர் ஆயிருக்கு. அப்படிங்கிறனால இன்னைக்கு காலையில நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, கேப் அப் வந்துச்சு. அண்ட் கேப் அப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அது எவ்வளோ நேரத்துக்குன்னா, ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு 12:00 வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ கிராஸ் ஆயிருச்சு. இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ கிராஸ் ஆனதுக்கப்புறம், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கீழ வந்துட்டு, இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபேக் என்ட்ரி, திருப்பியும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் புல். அப்போ இது எவ்வளோ தூரம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தோட க்ளோஸ் லெவலுக்கு வந்துச்சு. அப்ப இந்த நேத்தோட க்ளோஸ் லெவலுக்கு வந்தது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட். ஏன்னா, கேப் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது மார்க்கெட் எவ்வளோ தூரம் கேப் அப் ஆகுதோ, திருப்பி அந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணிரும். ஏன்னா, இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகாத ஆர்டர்ஸ் ஏற்கனவே இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 25,328 இருந்து 25,400 வரைக்கும். அப்ப நடுவுல இந்த 80 பாயிண்ட்ஸ்ல ஆர்டர் போட்டு வச்சிருந்தவங்கலாம் என்ன ஆனாங்க? அங்க இருந்த வால்யூம்ஸ்லாம் என்ன ஆச்சுன்னா, அது வந்து ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். அப்ப அதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகாம இருக்கணும் அப்டின்னா, மார்க்கெட்ல வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்டின்னா, மார்க்கெட் வந்து கேப் ஃபில்லிங் நடக்கணும். அப்போ வந்து மார்க்கெட் வந்து கேப் ஃபில்லிங் நடந்துச்சு. கேப் ஃபில்லிங்னா, அப்ப இது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மாரி. அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லருந்து சப்போர்ட் பாயிண்ட்லருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் திருப்பியும் மேல புஷ் ஆயிருச்சு. அப்போ நீங்க காலையில கேப் அப்ல கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, பாசிட்டிவா இருந்திருக்கும். அண்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால கொஞ்சம் டிகேயா இருந்திருக்கும் நமக்கு சென்செக்ஸ்ல மட்டும். அப்போ சென்செக்ஸ்ல மட்டும் டிகே இருந்திருக்கும். அதே சமயம் நிஃப்டி 50ல நீங்க ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவா ஒரு புட் ஆப்ஷன் ஹோல்டர்ஸ்க்கு ஃபேவரா மார்க்கெட் புஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது, கால் ஆப்ஷன் ஹோல்டர்ஸ்க்கு இல்லன்னா லாங் பொசிஷன் ஹோல்டர்ஸ்க்கான ஃபேவர்ஸா தான் இருந்துச்சு. அப்படிங்கிறனால கால் ஆப்ஷன் ப்ராஃபிட் எடுத்திருந்திருக்கலாம். புட் ஆப்ஷன் திருப்பியும் கால் ஆப்ஷன் ப்ராஃபிட்ஸ் எடுத்திருந்திருக்கலாம். இது 3மே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. நம்ம கரெக்ட்டான என்ட்ரி பாயிண்ட்டும், கரெக்ட்டான பிரீமியம் பிரைஸும் நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, 3மே நடக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருந்திருக்கு. ஓகே. அப்ப இத பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, நாளைக்கும் நமக்கு வந்து
25,400 அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு பிவட் பாயிண்ட்டா இருக்கும். அப்ப இந்த 25,400 மார்க்கெட் வந்து நாளைக்கும் சஸ்டெயின் ஆகி, அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் டெவலப் ஆச்சுன்னா, 25,500 டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் நமக்கு வந்து செகண்ட் சப்போர்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு, அடுத்த சப்போர்ட் வந்து 25,320 இருக்கும். அடுத்து அதையும் கீழ கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா, 25,250ம் 25,200மா இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மேல வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ், அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன்ஸ். ஸோ நம்ம வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இன்கேஸ் நமக்கு வந்து மார்க்கெட் ஏதோ ஒரு நியூஸோ, இல்ல ஏதோ ஒரு நடந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆனாலும், இதுதான் நமக்கு இருக்கிற சப்போர்ட் ஜோன்ஸ் அண்ட் இதுதான் நமக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸ். ஓகே. அப்போ நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல 25,500ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு. அப்படின்னா மார்க்கெட் வந்து இதுவரைக்கும் புஷ் ஆகும். பட் இத தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறது நமக்கு நிஃப்டி 50ல தெரியுது. 2வது இந்த நிஃப்டி 50ல 25,500 வந்து கேப் அப்ல கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அடுத்து நமக்கு போறது வந்து 25,800 25,600 இந்த 2 ரேஞ்ச் தான் இருக்கு. பட் இத கிராஸ் ஆகுமா கேப் அப்ல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி தான். சாரி. அப்ப இந்த கேப் டவுன் வருமா அப்படிங்கிற சந்தேகத்த நம்ம தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியோட கரண்ட் பிரைஸ் பார்க்கலாம். அப்ப கிஃப்ட் நிஃப்டியோட கரண்ட் பிரைஸ் பார்க்கும்போது நமக்கு 2 விஷயம் தெரிய வருது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 3:30க்கு மார்க்கெட் இந்த இடத்துல குளோஸ் ஆயிருந்திருக்கு. 2:00 3:30. ம். இதுதான் நமக்கு வந்து 3:30க்கு இருந்த மார்க்கெட் க்ளோசிங் பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட்ட விட நமக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப லோவா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த லோவை கன்டின்யூ ஆச்சு. இந்த லோ வந்து கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இது வந்து நமக்கு நாளைக்கு 6:30க்கோ இல்ல 9:00க்குள்ளேயோ கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் ரெக்கவரி ஆகி நேத்து குளோஸ் ஆன பொசிஷனுக்கு ஈக்குவலா வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து கேப் அப், கேப் டவுன் எதுவுமே இல்லாம ஒரு அதே பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கும். ஸோ கன்டினியூவஸ் கேண்டிலா இருக்கும். அண்ட் நான் ஏன் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவ நான் இப்ப டிஸ்கஸ் பண்றேன்னா, எனக்கு நாளைக்கு வந்து காலையில ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு அர்ஜென்ட்டான கமிட்மென்ட் இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்க்கான ஒரு கிஃப்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ நான் இப்பயே சொல்றேன். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி அனாலிசிஸ்ல இப்போ 330க்கு இருக்கிற பாயிண்ட்ட விட நமக்கு வந்து இப்ப கம்மியா இருக்கு. அண்ட் இதே ரேஞ்சுல சஸ்டெயின் ஆயிருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாம நாளைக்கு காலையில 6:30க்கோ இல்ல ஒரு 7:30க்கு முன்னாடி திருப்பியும் 25,500 520 ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னா, நமக்கு வந்து கேப் அப், கேப் டவுன் எதுவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல. ஆனா இப்போ கரண்ட் ஸ்டேட் ஆஃப் பொசிஷன் வச்சு பார்க்கும்போது, நமக்கு வந்து நிஃப்டி 50ல கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கேப் டவுன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்க்குள்ள இருக்கும். 25,320க்கும் 25,430க்கும் நடுவுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கு. ஸோ கேப் அப், கேப் டவுன் வருதாங்கிறத நீங்க கிஃப்ட் நிஃப்டிய காலையில நீங்க வந்து அனலைஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 2வது விஷயம், நீங்க வந்து பிசிஆர் ரேஷியோ அதாவது புட் கால் ரேஷியோவ பார்த்து நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதாக இருந்தால், அத இப்ப தவிர்த்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் லைக் நம்ம ஒரு 3 வாரமா இல்லன்னா 2 வாரமா பார்க்குறோம். ஒபே ஆக மாட்டேங்குது. அதாவது நேத்து நமக்கு பிசிஆர் ரேஷியோ என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் டூ 1 இருந்துச்சு. 0.91 இருந்துச்சு. அப்போ 1 இருக்கும்போது மார்க்கெட் வந்து கீழ தான் வரணும். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேப் அப் வந்துச்சு. அதுக்கு மொத நாள் பார்த்தீங்கன்னா, பிசிஆர் ரேஷியோ வந்து 1.3 இருந்துச்சு. ஆனா மார்க்கெட் பாருங்க, அப்பயும் வந்து மார்க்கெட் வந்து கன்டினியூவஸ் கேண்டில் கொஞ்சம் மேல புஷ் ஆயிருந்துச்சு. அப்படிங்கிறனால, நமக்கு பிசிஆர் ரேஷியோல ஏதோ ஒரு மேனிபுலேஷனோ இல்ல ஏதோ ஒரு சேஞ்சஸும் நடந்திருக்கு. எய்தர் வந்து நமக்கு வந்து செபி இல்லன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோட கால்குலேஷன வந்து மாத்தியிருப்பாங்க 1. 2வது அதோட ஃபார்முலால வேற எதையாவது சேர்த்து ஆட் பண்ணியிருப்பாங்க 2. இல்லைன்னா மார்க்கெட் மேனிபுலேட்டர்ஸ் வந்து கரெக்ட்டா பிசிஆர் ரேஷியோக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் மார்க்கெட்ட கொண்டு போறாங்க. ஸோ அப்படிங்கிறனால, சில நேரங்கள்ல மார்க்கெட்ல இந்த மாரி நடக்கும். ஸோ அத வந்து நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஸோ பிசிஆர் ரேஷியோ வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி பில்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ மட்டும் பார்த்து நீங்க பில்ட் பண்ணா போதும். ஸோ அப்போ இதுதான் நமக்கு நிஃப்டி 50ல ஓவராலா சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சென்செக்ஸ். அண்ட் சென்செக்ஸ்க்கும் இதே மாரி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் வந்துச்சு. அந்த கேப் அப் கன்சாலிடேஷன் திருப்பியும் மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புஷ் அண்ட் மேல போயிருந்திருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு வந்து கால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கான ஒரு 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 ஃபேவரா தான் நடந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷனோட டிகேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அதனால நீங்க இந்த இடத்துல ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன்ல
சென்செக்ஸ்ல உங்களோட டிகேல சாப்பிட்டுருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து ஸ்லோவா இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிறனால, கொஞ்சம் கொஞ்சமா தீட்டா டிகே நடந்திருக்கும். அந்த தீட்டா டிகே நடக்கும்போது, உங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு. ஆனா, நமக்கு வந்து கால் ஆப்ஷனோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா, ஷூட் அப் ஆயிருக்கு. கடைசி ஒரு 1 ஹவர்ல ஸ்ட்ராங்கான ஷூட் அப் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நம்மளோட எக்ஸ்பைரி டே மூவ்மெண்ட்ஸ். ஸோ, இத வந்து நம்ம வந்து ஒண்ணும் சொல்ல முடியாது. அடுத்து நமக்கு முக்கியமா கவனிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நமக்கு வந்து இருக்கிற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ரேஞ்ச் வந்து ஒரு பிவட் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 83,000 ஆக இருக்கு. இங்கிருந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிருச்சு மேலன்னா 83,200 வரைக்கும் புஷ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் சப்போஸ் மார்க்கெட் வந்து அங்கிருந்து டவுன் சைடு வரணும் அப்படின்னா 82,700 ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகணும். ஸோ இந்த 82,700க்கு மேல சஸ்டெயின் ஆயிருச்சுனாவே, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, மார்க்கெட் வந்து 83,200 வரைக்கும் போறதுன்னு. எப்படி இந்த 82,700 வச்சேன் அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஸோ இங்கிருந்து ஒரு டவுன்ஃபால் ஆச்சு. எந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல விச் இஸ் 82,700க்கு க்ளோஸா. ஸோ அதே மாரி அதுக்கு மொத நாள் நம்மளோட வியாழன், புதன்கிழமையோட க்ளோஸும் இந்த இடத்த ரேஞ்ச்ல தான் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால இத நம்ம முக்கியமான ஒரு சப்போர்ட்டா வச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து இன் கேஸ் மார்க்கெட் டவுன் சைட் புஷ் ஆனா, நமக்கு வந்து இந்த கீழ இருக்கிற 3 தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் ஆகும். மார்க்கெட் மேல போறதுக்கு இந்த இந்த 3 ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஒரு டார்கெட் ரேஞ்சாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு எக்ஸ்பைரி ஆயிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால அடுத்த வாரத்த நமக்கு வச்சோம் அப்படின்னா, மார்க்கெட்ஸ்ல ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ் இன்னும் புல் ஆகாதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஒண்ணும் கிளியரா இல்ல. ஏன்னா, இன்னைக்கு தான் நமக்கு வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கு. அப்போ வந்து நாளைக்கு தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஆர்டர்ஸ் நமக்கு நெறைய ஃபில் ஆகும். ஸோ, அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ்ல நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம பெருசா எதுவும் சொல்ல முடியாது. ஸோ, அப்போ இப்ப இருக்கிற நிஃப்டியோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட் ஒரு சின்னதா ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட். ஸோ, அப்படிங்கிறனால இந்த 3 பிரைஸ் ரேஞ்ச் 83,200லேருந்து 83,700க்குள்ள நாளைக்கு சென்செக்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ, அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லா அத பேஸ் பண்ணி நீங்க வந்து பொசிஷன்ஸ் எடுங்க. ஓகே. இது நமக்கு சென்செக்ஸ். அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் இந்த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த அப் ட்ரெண்ட பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேல போயிட்டு ஒரு கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைட், அதுக்கப்புறம் மறுபடியும். அப்போ இந்த அப் ட்ரெண்டுக்குள்ள மறுபடியும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அப்போ இந்த அப் ட்ரெண்டுக்குள்ள மறுபடியும் வந்துருச்சு. அண்ட் இந்த அப் ட்ரெண்ட்குள்ள மறுபடியும் வந்தது, திருப்பியும் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ இதே மாரி பிரைஸ் ஆக்ஷன் நாளைக்கு கன்டின்யூ ஆச்சுன்னா, நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி 56,000 தொடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா, இந்த 56,000 அண்ட் 56,200 வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ மட்டும் பிரேக் ஆயிருச்சுன்னா, பேங்க் நிஃப்டி வந்து நியூ ஆல் டைம் ஹையர் ரீச் ஆறதுக்கும் சந்தேகம் இல்ல. ஸோ, அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி 56,000 பொறுமையா டச் ஆறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் வந்து லைட்டா புஷ் ஆச்சுன்னா, நீங்க வந்து 56,000ல வந்து கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா, இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி தாங்கிறனால, இன்னொரு 2 வீக்ஸ் இருக்கு. ஸோ, அப்படிங்கிறனால நீங்க வந்து 56,000 56,200லயோ கால் ஆப்ஷன் பேங்க் நிஃப்டில ஹோல்ட் பண்றதாக இருந்தால் பண்ணலாம். உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அலைன்டா இருந்துச்சுன்னா, இந்த ஒரு நீங்க டெசிஷன் எடுக்கலாம். ஸோ, இதுதான் நம்ம 3ஓட இண்டெக்ஸஸ்லயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நாளைக்கு கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. என்னால வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ, அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவ ப்ராப்பரா அனலைஸ் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு போஸ்ட் போடுறேன் YouTubeலயா. அதாவது என்ன அனாலிசிஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணி. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.